கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மையில்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காற்றும் பொய்யே சொல்லிடாதது. இந்த பாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மையான மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நாம் தமிழர் வலையொலி வெப்சைட்டில் போய்ட்டு பாருங்கள். நாம் தமிழர் தான் மக்களுக்காண்டி எல்லா போராட்டத்திலும் நின்று குரல் கொடுத்து வழக்கறிஞர் பாசறை மூலமாக பல நீதிகளை பெற்று தந்து உங்களோட குடும்ப வருமான சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் நாம் தமிழர் லீகல் விங் வழக்கறிஞர் பாசறை தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்தால் ஃப்ரீயாக கூட செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குருதி கொடை பாசறை மூலமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் தான் அவங்க பிளட் டொனேஷன் தந்துட்டு இருக்கிறது. நாம் தமிழர் மேலே வைக்க போகிறது எல்லாமே அவதூறு தான். என்னோட சேனல்ஸ்லாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா சோசியல் மீடியாவில் இருக்கிறேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் சீமான்ட்ட கேட்டப்ப, இப்போ திமுக பல ஊழல், பல லஞ்சம், பல கற்பழிப்புகள் அந்த கட்சியினர் பண்ணியிருக்காங்க. பல இதை நியூஸ் சேனலுக்கு வெளில வராமல் மறைச்சிருக்காங்க. ஏன்னா நியூஸ் சேனல் நிறைய இது யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நியூஸ் சேனல் செயல்படும். ஸோ அப்படி பார்க்குறப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா, திமுகவில் திமுக கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், ஆனால் அதிமுக கொடியில் இருப்பார். இப்போ திமுக அதிமுக முழுங்குற அளவு பல குற்றப்பின்னணியோட உள்ளே போயிருக்கிறது தாவைக்கா தான். அரசு வேலையை காசு வாங்கிட்டு தான் தாவைக்கா அரசு கொடுத்தாங்க. ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ தாவைக்கா திமுக அதிமுக பண்ணாத இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இதுவே நாம் தமிழர் அந்த மாதிரி கேஸே கிடையாது. பெண்களை கொஞ்சமாக இழிவுபடுத்தி பேசுனாலே கட்சி விட்டு நீக்கிறது. சீமான் மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் எல்லா பொதுமக்கள்கிட்டையும் பேசுகிறவர். அந்த மாதிரி ராஜாபுரன்ட்ட நல்லா பேசினாலும் கட்சியில் ஒரு நல்ல பதவி கொடுக்கப்படலை. உறுப்பினர் அட்டை இருக்கா என்னன்னே கூட ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு அது உங்களுக்கே தெரியும். ஒரு அட்வொகேட் ஏதோ தனிப்பட்ட ரீதியாக ஏதோ பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடோட செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான். இப்போது இயக்கமாக இருக்கிறது. நீங்கள் ஆதரித்தீர்கள் என்றால், வாக்களித்தீர்கள் என்றால் அது ஒரு கட்சியாக உருவெடுக்கும். அதாவது கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. இப்போதைக்கு கட்சியும் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இயக்கம் சொல்கிறது அது எப்படி சொல்கிறது, எங்களுக்கு கட்சின்றது கட்சியோட இதுவே இப்போ கெட்டு போயிடுச்சு. எல்லாருமே வரது ஊழல், லஞ்சம், கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் சீமானே இது ஒரு இயக்கம். நாம் தமிழர் என்பது கட்சி மட்டுமல்ல, அதை தாண்டி நிறைய இருக்கிறது. எந்த மாநாட்டிலையாவது புத்தகம் விற்று பார்த்துருக்கீங்களா? போலீஸ்னால் கை கட்டி சேரில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? நாம் தமிழர் மாநாட்டில் பார்க்கலாம். அதான் நானே நம்பி நாம் தமிழர் மாநாட்டுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டுருந்தாங்க. ஐடி அங்கேருந்து வந்துச்சு ஒரு அழைப்பு வாட்ஸ்அப்பில். நான் போயிருந்தேன். நன்றிங்க.